من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. عن عياض المجاشعي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله قد أوحى إلي أن تواضعوا حتى لا يفخر أحد على أحد ولا يبغي أحد على أحد. رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில விடயங்களை பேசுவதற்காக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏன் நாங்கள் படிக்க வேண்டும், ஏன் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு மனிதரை பற்றி அறிவது கடமையோ இபாதத்தோ, எந்த ஒரு மனிதருடைய தூக்கம், சிரிப்பு, அழுகை அது ஒரு ஷரீஅத்தாக இருக்குமோ, அப்படியான ஒரு மனிதரை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் வந்த சமூகத்தினர் நம்முடைய தலைவரை அறிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான்: அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அந்த நபியை பற்றி முன் சென்ற சமுதாயம் எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால், தங்களுடைய குழந்தைகளை எப்படி தெரியுமோ, அவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளும், அங்க அவயவங்களும், அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் எவ்வளவு தாய்க்கும் தந்தைக்கும் மிக தெளிவாக தெரியுமோ, அவர்களுடைய குழந்தையை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களோ அதே அளவுக்கு நபியை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் அவரை பற்றி அறியாமல் இருப்பது சில வேளை நம்மை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்படி ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஏன்? அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப். அவர்களை ஈமான் கொள்வதென்றால் அவர்களை பற்றி அறியாமல் ஈமான் கொள்ள முடியாது. அவருடைய ஒவ்வொரு பகுதிகளும் உலகத்திலே வெற்றி அடைந்த ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். உலகத்தில் 63 வருட வாழ்க்கை, 22,630 சொச்சம் நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கண்டா அந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு வினாடியும் குர்ஆனுக்கு தஃப்சீராக, குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளையும் தன் வாழ்க்கையில செயற்படுத்தி காட்டின ஒரு மனிதர் உலகத்தில் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே,
எதை சொல்ல வருகிறோம் என்றால், அந்த தலைவரை பற்றி நாம் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது, நிறைய படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பின நோக்கங்கள்ல மிக பிரதானமான ஒரு நோக்கம், அதை பற்றி நாங்கள் இன்று பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய நபியை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த நபியுடைய இரவு வணக்கத்தையோ, இரவு முழுக்க நின்று வணங்கி நாங்க கால் வீங்குகின்ற அளவுக்கு, அல்லது நபியுடைய ஏனைய இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லாம நபிய ஒரு வித்தியாசமான முறையில விளங்கப்படுத்துகிறான், அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் நபியே, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாம் உங்களை இந்த உலகத்துக்கு எப்படி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றால் அகிலத்தாருக்கோர் அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறோம். முழு அகிலங்களுக்கும் ஒரு அருட்கொடையாக எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற விதம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து ஒரு தூதுவர் உங்களிடம் வருவார். அவர் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நலவுகள் ஏற்பட்டு விட வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஒரு மனிதர், அவர்களுக்காகவே தன்னுடைய ஆயுளை அர்ப்பணிக்க கூடியவர், அவர்களை பற்றியே சதாவும் சிந்திப்பார், அவர்களுடைய நலவிலே கூடுதல் கவனம் செலுத்துவார். அஸீஸுன் அலைஹ் மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களுடைய விஷயத்தில மிக்க இரக்கமுள்ளவர் என்று அல்லாஹ் அந்த நபியுடைய பண்புகள் தன்மைகளை பற்றி சொல்லி அறிமுகம் செய்கிறான். நபிமார்கள், எங்களுடைய நபியை மட்டுமல்ல ஏனைய நபிமார்களையும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முதலாவது பண்புகளை சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாதிகல் வாத், இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாரையும் அவர்களுடைய பண்பாடுகள் பண்புகளை வைத்து அடையாளப்படுத்துகிறான். எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதுடைய காரணம், நோக்கத்தை நபி அவங்க சொன்னாங்க, நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்கு. இன்னமா என்றால் ஹர்ஃப் ஹஸர் என்று சொல்றது, இதுல அதுக்கு மட்டும்தான். நான் நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக, மக்கள் மயப்படுத்துவதற்காக, மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக, மக்களை நல்ல பண்புள்ள நல்ல குணங்களை கொண்ட மாமனிதர்களாக மாற்றுவதற்காகத்தான் நான் உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். தொழுகையை சொல்லல்ல, ஜகாத்த சொல்லல்ல, ஹஜ்ஜ சொல்லல்ல, சதகாவ சொல்லல்ல என்று நாங்க யோசிப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஷரீஅத் எந்த விடயங்களை எல்லாம் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அந்த அனைத்துடைய நோக்கமும் நான் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு சீதேவியான மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் ஷரியத்துடைய எல்லா கட்டளைகளுடைய நோக்கமும். தொழுகிறோம், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அதை கடம் என்று விளங்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொழுகையுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு நாங்க தொழுகண்டா எங்களுக்கு முதலாவது யோசனைக்கு படுவது, நான் ருக்குவ சரியா செய்றேனா, சுஜூத சரியா செய்றேனா, இதை நாங்க யோசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொழுகை என்று வரும் பொழுது பள்ளிவாசலுக்கு வந்து நான் ருக்கு சுஜூது அல்லாஹுக்கு சிரம் பணிகிறது என்பது எங்களுடைய சிந்தனையில முதலாவது படக்கூடிய விஷயம். ஆனா தொழுகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இன்ன ஸலாத தன்ஹா
அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை இருக்குதானே, அது தொழுகையாக நிறைவேற்றப்படும் என்றால் அந்த தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான, வெறுக்கத்தக்க, தீய, சமூகம் ஏற்றுக்கொள்ளாத, அருவருப்பத்தக்க, முகம் சுளிக்கின்ற விடயங்களை விட்டும் அந்த தொழுகை பாதுகாக்கும். நீ ஒரு நல்ல குணமுள்ள சீதேவியான நட்பண்புள்ள ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்வாய். தொழுகையுடைய நோக்கம் இதுதான். நீ சீதேவியாக நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக உலகத்துல வாழணும். அன்புக்குரியவர்களே, ஜகாத் எடுங்க. ஜகாத் என்ன சொல்லி தருகிறது? பணம் என்பது சேமித்து உனக்குள்ள வச்சு கொண்டிருக்கிற ஒன்றல்ல, இது இறைவனால கொடுக்கப்பட்டது. எனவே அந்த கருமித்தனம் என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடியதை வெளியே எடுத்து நீ ஒரு தயாள மனம் உள்ள, மற்றவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்கின்ற, மற்றவர்கள் சிரமப்படும் பொழுது சந்தோஷம் கொள்கின்ற ஒரு மனிதனாக அல்லாமல் அவர்களுடைய விடயத்தில் இரக்கப்படுகின்ற, அவர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் சிந்திக்கின்ற ஒரு மனிதனாக இரு. இதைத்தான் ஜகாத், சதகா சொல்லுகிறது. நோன்பு சகோதரர்களே, நோன்பு எதை நமக்கு சொல்கிறது? காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாம இருக்காத, இதல்ல நோன்புடைய யதார்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் என்னை ஒரு நல்ல குணமுள்ள, ஒரு சீதேவியாக, ஒரு நட்பண்புள்ள ஒரு மனிதனாக மாற்றுவதுதான் நோன்புடைய நோக்கம். நபி அவங்க சொன்னாங்களே, நீங்க நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த நோன்பு இறை பயபக்தி உங்களுக்கு தரணும், ஹராத்தை தவிர்த்து கொள்ளணும், ஹலால வாழ்க்கையில எடுக்கணும், மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கணும். எந்த அளவுக்கு உங்களோட ஒரு ஆள் சண்டை பிடிக்க வாராரு அல்லது உங்களோட ஏசிக்கொள்ள வாராருண்டா, நீங்களும் நோன்பாளிண்டா பதிக்கு பதில் சொல்ல போக தேவையில்லை, மாறி கதைக்க தேவையில்லை. ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லிட்டு ஒதுங்கி போங்கோ. பண்பாட சொல்லி தருகிறது நோன்பு. என்ன சண்டைக்கு வந்தாலும் சச்சரவு, பிரச்சனை, ஏச்சு பேச்சு, வாக்குவாதம் இல்லாத ஒரு நல்ல மனிதனாக மாறு. ஹஜ்ஜுடைய பாடம் எதை உணர்த்தது சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆயத் சொல்கிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுட பாடம் என்ன? ஹஜ்ஜ கடமையாக்கிட்டீங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நியத்து வச்சிட்டீங்கன்னா, ஃபலா ரஃபஸ, ஜினா, தவறு, சொந்த மனைவிண்டாலும் சேரலாது, ஒரு பக்குவம், ஒரு பேணிதல், உங்களை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்கின்ற ஒரு தன்மையை உருவாக்குங்க. வலா ஃபுசூக, தவறு, பாவம், குற்றம் இல்ல. அங்க போயும் கெட்ட சிந்தனை, களவோட, ஹராத்தோட அங்க போகாதீங்க. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஏசி ரூம் கிடைக்கல, ஒழுங்கா தங்குறதுக்கு இடம் இல்ல, அல்லது பிரயாணத்துக்கு ஒழுங்கான ஏற்பாடு நடக்கல, ஸ்ரீலங்கன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க, அங்க எதுவும் இல்ல. வலா ஜிதால ஃபில் ஹஜ், நிதானமாக, அமைதியாக, பொறுமை காத்து, தர்க்கம், சண்டை, சச்சரவு இல்லாதவராக வாழ பழகுங்கோ அந்த ஹஜ்ஜில போய். அதைவிட இன்னும் ஒரு பெரிய யதார்த்தம் சமத்துவம். எல்லோரும் ஒரே தரத்தை சேர்ந்தவர்கள். தக்வா என்ற ஒன்றை கொண்டுதான் ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதனுக்கு சிறப்பு இருக்கிறதே தவிர, நீ அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் வித்தியாசம், பாகுபாடு இல்லை, எல்லோரும் சமத்துவமானவர்கள் என்ற ஒரு பண்பை ஹஜ் சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நபி வந்ததும் இந்த நட்பண்புகளை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான். நபியை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், லஅலா குலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தின் மீது நீங்க இருக்கிறீங்க.
இதுக்கு மேல நபியை புகழ முடியாது. நபி அவர்கள் எவ்வாறு மகத்தான நற்குணத்தின் மீது இருந்தார்களோ இதே போல தன்னுடைய சஹாபாக்களையும் அப்படியானவர்களாக மாற்றினார்கள். எல்லா நபிமார்களுக்கும் பின்னால முதலாவது உம்மத்துகள்ல சொர்க்கம் போறவரு ஹஜரத் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹஜரத் அபூபக்கரை பத்தி நபி அவங்க அறிமுகப்படுத்துற நேரத்தில் எப்படி அறிமுகப்படுத்தினாங்க? அர்ஹமு உம்மதி பி உம்மதி, என்னுடைய உம்மத்தில எப்படி சிறந்தவராக மாறினார் ஹஜரத் அபூபக்கர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஜனாசால கலந்து கொண்டது யாரு? நான். உதவி செஞ்சது யாரு? நான். நோயாளியை சந்திச்சது யாரு? நான். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்தது யாரு? நான். எல்லா லிஸ்டிலையும் ஹஜரத் அபூபக்கர் இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பண்புகளால் உயர்ந்தார்கள் சஹாபாக்கள். நபியும் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்தில நாங்க கண்ணியமாக கௌரவமாக பார்க்கின்ற எதுவும் நபியுடைய வாழ்க்கையில் இருக்கல்ல அன்புக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்தான், மிஅராஜுக்கு அழைத்தான், சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி நேரடியாக ரப்பு பேசினான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்தெந்த கண்ணியமெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்தான். சய்யிதுல் முத்தவாதிஈன், தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார்கள், மக்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். அல்லாஹ் உலகில் உயர்ந்தவர்களாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றினான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அவர்களுடைய ஒவ்வொரு பண்புகளையும் பார்க்கிறோம். நபி அவர்களுடைய தவாவா அவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறியது நபி அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நபியுடைய பேச்சும் வஹிதான், குர்ஆனும் வஹிதான். ஆனா நபி அவர்கள் பிரத்யோகமாக சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்திருக்கிறான், அன்தவாலு, நீங்க உங்களோட அல்லாஹுக்காக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கோ. உங்களோட சஹாபாக்கள், உங்களோட தோழர்கள், உங்களோட சமூகத்தோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும். ஷரீஅத் தெளிவானது, அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொல்கிறான், நபியே ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், எங்கட அருளால நீங்க அவர்களோட நளினமாக நடந்து கொள்றீங்க, இரக்கமாக பணிவாக பண்பாக நடந்து கொள்றீங்க. நீங்க மட்டும் கடுமையானவர்களாக இருந்தா ஷரியத்தையும் கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க, குர்ஆனையும் கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க, உங்களையும் கணக்கில் சேர்த்திருக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனை மனிதனாக மாற்றுவது இந்த பண்புகள் தான். ஏன்? ஷரியத் உண்மையானது, ஹக்கானது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உண்மையைத்தான் சொல்ல போனாலும் அதை சொல்லுகின்ற முறையில, நீங்க அந்த மக்களோடு நடக்கின்ற முறையில் தான் அதை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில பெருமை என்ப சொல்லுக்கு, அந்த வார்த்தைக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நாங்க மிச்சம் பயப்பட வேண்டிய, எங்கட வாழ்க்கையில அதற்கு மாற்றமானதை எடுக்க வேண்டிய ஒரு சிஃபத்து தான் இந்த பணிவு என்ற சிஃபத். அன்புக்குரியவர்களே, இந்த பணிவுக்கு மாற்றமான பெருமை என்பது இந்த முழு உலகிலும் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் சொல்கிறான், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்பது எனக்குரிய ஆட, வல் அவமத்து, கண்ணியம் கௌரவம் என்பது இசாரி, என்னுடைய கீழாடு, அப்படின்னா என்னோட எனக்குரியது. ஃபமன் நாஸஅனி ஃபீ ஷைஇம் மின்ஹா, அதிலிருந்து கொஞ்சம் சரி நீங்க எடுக்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நரகத்தில உங்களை போட்டு நான் வேதனை செய்வேன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக கடினமான வார்த்தை,
லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போகவே மாட்டாரு யாருடைய உள்ளத்தில மிஸ்கால தர்ரா, அணுவளவு பெருமை இருந்தாலும். அன்புக்குரியவர்களே, பெருமண்டா என்ன நாங்க நினைக்கிறோம்? எங்கட வாழ்க்கையில நாங்க பேசுறது, செயல் ரீதியாக காட்டுறது, பெருமையிட பல வகைகள் இருக்குது சகோதரர்களே. நான் பெருமை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவர்களுடைய உள்ளத்திலையும் பெருமையுடைய சாயல் இருக்குது. அதனாலதான் நபி சொன்னாங்க மிஸ்கால் தர்ரா. நபி அவங்க அப்படியான ஒவ்வொரு கட்டங்களையும் மிக அவதானமாக கையாண்டார்கள். ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, ஹைரல் பரியா, இந்த முழு உலகத்திலேயும் சிறந்த மனிதரே, உண்மையில நபிதான் சிறந்தவங்க, ஆனா நமக்கு பாடம் சொல்லி தந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் ஆக சிறந்தவர் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி அவர்கள் அதற்கான வாசல்களை மூடினாங்க, அந்த பாபுகள் எல்லாத்தையும் அடைச்சாங்க. நாங்க இன்றைக்கு சில இடங்கள்ல சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு மிச்சம் கோபம் வார பொறுமையே இல்லாத ஒரு மனிதனாக நான் இருப்பேன். ஆனா என்னுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? நான் பொறுமைசாலி. எத்தனையோ விஷயங்களை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ விஷயங்களை நான் பொறுத்து போயிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்க பொறுத்து போனதெல்லாம் பொறுமை அல்ல. அதிலே நோக்கம் யாராக இருந்தது? நான் அந்த இடத்திலே விட்டு கொடுத்தது யாருக்காக? அல்லாஹுக்காக வேண்டி இருந்ததா அல்லது வேறொரு நோக்கத்துக்காக வேண்டி இருந்ததா? பெருமை வரக்கூடாத இடங்களை எங்கட வாழ்க்கையில அறிஞ்சு கொண்டோம்டா தவாது என்ற சிஃபத்து தானாக எங்கட வாழ்க்கையில வந்துடும். நபி அவங்க சொன்னாங்க, யாரு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் பரீஅ மினல் கிப்ர், பெருமையை விட்டும் அவர் நிரபராதி. நாம இன்றைக்கு யோசிப்போம், இந்த சலாத்தை நபி அவங்க பரப்ப சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில இரக்கம் பாசம் வரணும்டா சலாத்தை பரப்புங்கன்னு சொன்னாங்க. நான் யாருக்கு சலாம் சொல்றேன்? எல்லாரோட எண்ணமும் என்ன? எனக்கு சலாம் சொல்லப்படணும். ஏன் அவர் சலாம் சொல்லாம போறாரு? ஏன் சலாம் சொல்ல தெரியாதா? அல்லது எங்களுக்கு சொல்றதுக்கு அவருக்கு என்ன கௌரவ குறைச்சலா? அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு நிலைமை இருக்கும்டா நான் அந்த கிபிரிலிருந்து வெளியாகல. பெருமையுடைய அடையாளம் எனக்குள்ள இருக்குது. நான் இல்லைன்னு சொன்னாலும் பெருமை என்னிடத்தில் இருக்குது. ஏன்? சலாத்த ஆரம்பிக்கிற மனிதனாக நான் எல்லோருக்கும் இருப்பேன் என்றால் நான் பெருமை இல்லாத மனிதன். அப்படி இல்ல, எப்ப எனக்கு சலாம் சொல்லப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் அங்கே எனக்குள் பெருமை இருக்கத்தான் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் சிறுவர்களை கண்டாலும் கூட சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். இது நபியுடைய தவாவா. நபியுடைய தவாதுடைய ஒவ்வொரு பகுதியையும் பேசி முடிக்க முடியாது. சுருக்கமாக சில விஷயங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க மிச்சம் பயப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த பெருமை என்பது எங்களோடு அப்படியே இணைந்ததாகவே இருக்கிறது. ஏன்? ஒருவருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூட்பதற்கும் நான் யோசிக்கிறேன் என்றால் அவ்வாறு புன்முறுவல் பூக்காமல் என்னை தடுப்பது எது? என்னுடைய உள்ளத்துல கை வச்சு கேட்டா அதற்கான காரணம் வழங்கும். அதோட தொங்கலை தேடி பார்த்தா அதுக்கு பெயர் தான் பெருமை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்கிசாருல் கல்ப் லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி நான் பணிவது, பணிய பணிய அல்லாஹ் என்னை உயர்த்துவான். எப்படி நபி அவர்கள் கீழே தன்னை கொண்டு வந்தாங்க, அல்லாஹ் சய்யிதுல் முத்தவாதீன், ஆனா ஆக உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக நபிய மாற்றினான். எங்கட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. என்னத்துக்கு நான் அவர்கிட்ட போகணும்? என்னத்துக்கு பேசணும்? என்னத்துக்கு சலாம் சொல்லணும்? ஏன் இப்படி செய்யணும்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியுடைய சுன்னாவ தவாதுவ படிக்கிறோம். எங்கட வாழ்க்கையில அங்க போயிடக்கூடாது. ஏன்? கொஞ்சம் இருந்தாலும் அது கொண்டு போறது அங்கதான். இது அல்லாஹுக்குரிய சொத்து. ஏன்? எங்களுக்கு நாங்க எதெல்லாம் பெருமைக்கு காரணமாக எடுத்துக்கொள்றோமோ அதெல்லாம் எங்களுக்குரியதல்ல. அல்லாஹ் பெருமை அடிக்கிறான்டா,
அது எல்லாத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அதனால அவன் பெருமை அடிக்கலாம். எனக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தை வச்சு நான் பெருமை அடிக்க முடியாது. சொத்து இருந்தா என்ன செய்யணும்? எந்த தேவைகளுக்கு பயன்படுத்தணும், ஜகாத் சதகாக்களை செய்யணும், கஷ்டமுள்ளவங்களுக்கு கொடுக்கணும். இதனால எனக்கு உயர்வு புகழ் வேணும்டா அதை நான் அல்லாஹ்விடத்துல கேட்கணுமே தவிர அதை வச்சு புகழ பெருமையை தேடக்கூடாது. சல்லி இருக்குது, கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, எனக்கு இந்த ஓடு போடுறதுக்கு கூரையை செய்யறதுக்கு 10,000 தாங்க. இவருக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. ஆனா பள்ளியுடைய மிம்பர் செய்யறதுக்கு, பள்ளியுடைய மனாரா செய்வதற்கு 20 லட்சம் தேவைப்படுகிறது. அள்ளி கொடுக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நோக்கம் எதுவாக இருக்கும்? எடுத்த எடுப்பிலையோட பேர் சொல்லப்படும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, கூட்டி கழிச்சு ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் மிக நிதானமாக யோசிக்கின்ற பொழுது இந்த பெருமை என்ற பகுதி அப்படி எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டங்களையும் சஹாபாக்களோட பணிவாக நடந்து கொண்டாங்க. மிம்பர்ல இருக்கிறாங்க. அபூ ரிஃபாஆ அல் அதவி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் மார்க்கத்தை தெரியாதவராக இருக்கிறாங்க, படிச்சுட்டாங்க. நபி அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி போய் அவருக்கு கிட்ட இருந்து அவருக்கு படிச்சு கொடுத்துட்டு வந்து மிம்பர்ல ஏறி மிச்ச குத்துபாவை நிறைவு செய்றாங்க. இமாம் இப்னு ஸஅலபா வாராரு, ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கலாம், நபியை நேசிச்ச விஷயமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் காரணம் அன்புக்குரியவர்களே நபி அந்த மனிதர்களோடு அந்த இடத்தில் அப்படி இறங்கி போனது. ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்லுவாங்களாம், நபி அவங்க என்னோட தான் இறக்கம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உரிமையை கொடுத்தாங்க. அவர்களுடைய இடத்துல இறங்கி அவர்களோட பழகினாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியுடைய எல்லா பகுதிகளிலையும் இந்த பணிவு என்பது வரும். குடும்பத்தோட, சிறுவர்களோட, அறிமுகம் இல்லாதவர்களோட, நாங்க மேலதிகாரிகளோட பணிவாக நடந்து கொள்வோம். ஏன் இல்லாட்டி விஷயம் குழப்பமா போயிடும். எங்களுக்கு கீழ், எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ் உள்ளவர்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ளுவோம்? அன்புக்குரியவர்களே, அங்க எங்கட பவர் காட்டுற இடமாக இருக்கும். அது இல்ல, அந்த இடத்துல உங்களோட குடும்பத்துக்கு நல்லவர் தான் உலகத்துல சிறந்தவர். அப்ப அந்த இடத்துல என்ன பணிவுத்தன்மை. நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை செய்வாங்க, உடுப்புக்கு அவங்களோட எல்லா வேலையும் நபிதான் பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெருமை அடிப்பது என்பதற்கு எதுவுமே இல்லை. பெருமையுடைய காரணிகளை விட்டு நாம் ஒதுங்குவோம் என்றால் தவாபு என்பது எங்களோட வாழ்க்கையில் அப்படியே வந்துடும். நேற்று அருவருக்கத்தக்க ஒரு இந்திரிய துளி, அதை சொல்றதுக்கும் வெக்கம், அருவருப்பு. கையில தொடுறதுக்கும் வெக்கம், ஒரு அருவருப்பான இந்திரிய துளி. இன்று மலத்தை அல்லது அழுக்குகளை சுமக்கின்ற ஒரு மனிதன், அசில் அழுக்கு இங்க காதுல, கண்ணுல, மூக்குல, வாயில, எல்லாத்திலையும் ஏதோ ஒரு வகையில ஊத்த அழுக்குகள். நாளைக்கு 2 நாள் மௌத்தாகி அடக்கல்ல சும்மா வச்சிருந்தாலே நாற்றம் எடுத்துரும். நாளைக்கு நாற்றம் அடிக்க போகின்ற பிணம். இதற்கு மத்தியில பெருமைக்கு என்ன வேண்டி இருக்கிறது? எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட வாழ்க்கையில நபியுடைய குணங்களை படிச்சு எடுக்கணும். இன்னைக்கு இந்த குணங்கள் எப்படி மாறிட்டுண்டா, நன்றிக்கு உதாரணம் வாலாட்டுகின்ற நாய், சுறுசுறுப்புக்கு உதாரணம் எறும்பு, ஒற்றுமைக்கு உதாரணம் காகம், அன்பு பரிவுக்கு இப்படி மனிதனிடம் இருக்க வேண்டிய குணங்கள், பண்புகள் எல்லாம் மிருகங்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த உதாரணத்துக்கு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற உதாரணங்கள் எதுவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, பேசுகின்ற நானும் தான், கேட்கின்ற நீங்களும் தான். நாங்க எங்கட வாழ்க்கையில பண்புகளின் மூலமாகத்தான், அதனாலதான் தொழுகையால, நோன்பால அடைந்து கொள்ள முடியாதவைகளை மனிதன் பண்பால அடைஞ்சு கொள்வான். மீசான்ல ஆக பாரமானது இந்த குணங்கள், பண்புகள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, முழு உலகையும்
கொஞ்ச காலத்துக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்டா அதுக்கு 10 பேர் தேவை, இவ்வளவு பணம் படைத்தவர்கள் தேவை, உதவி செய்யறதுக்கு தூக்கி விட்டதுக்கு இத்தனை பேர் தேவை. ஒரு தனி மனிதர் மௌத்தாகிறதுக்கு முன்னால பல லட்சம் சஹாபாக்களை, பல லட்சம் பரப்பளவுகளை இஸ்லாமிய மயப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால? தன்னுடைய பண்பால. அந்த மனிதர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தாழ்ந்து கொடுத்ததால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகையும் மாற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, நேரம் இடம் கொடுக்காது நாம் நபியுடைய பண்புகளை எம்முடைய வாழ்க்கையில் படித்து ஒழுகுகின்ற பொழுது எம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பெருமைக்கான வாசல்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்வோம் என்றால் அதற்கு மாற்றமான தவாது என்பது வரும். அல்லாஹ் இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, சுவர்க்கத்தை நாங்க யாருக்கு வைத்திருக்கிறோம் என்றால், லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, உயர்வு தன்மைய மேல எல்லாத்திலையும் கண்ணியப்படுத்தப்படணும், உயர்த்தப்படணும், மதிக்கப்படணும் என்ற நிலைமையை விட்டும் விலகி இருக்கக்கூடிய மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த சய்யிதுல் முத்தவாதியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தான மாதத்தில அவர்களுடைய குணங்களை படிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் பாடத்திலையும் எம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினை எடுத்துக்கொள்வோம். இதுதான் இந்த மஜ்லிஸுகளுடைய நோக்கம். வெறுமனே கேட்பதே அதோட முடிச்சிட்டு போறதல்ல. என்னுடைய வாழ்க்கையில பெருமண்டா என்ன, இதை எப்படி நான் விளங்கிக் கொள்றது, இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? சுவர்க்கம் இல்ல, வாசனை இல்ல, அல்லாஹ் நரகத்திலே உன்னை போட்டு வேதனை செய்வேன். அதற்கு மாற்றமாக பணிவோட, விட்டு கொடுப்போட, மன்னிப்போட, இரக்கத்தோட ஒரு மனிதன் நடக்கின்ற பொழுது அத்தனை வாக்குறுதிகளும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நபியுடைய பண்பு, அதுல மிக முக்கியமானதுதான் இந்த தவாது. இதை நம்முடைய வாழ்க்கையில படிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு, உயர்வுக்கான ஒரு பிரதான அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஒழுகி அந்த சிறப்பை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ரப்பே ரஹ்மானே, சங்கையானவனே, கிருபையாளனே, நாயனே, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்தோமோ யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட நேரத்தை உனக்காக ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள மார்க்கத்தை மாற்றத்தை கொண்டு வந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட கடைசி நேரங்களை நல்லதாக்கி வச்சிடு யா அல்லாஹ். பெருமையை விட்டும் எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். அது உனக்குரியது யா அல்லாஹ். அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருமை என்று விளங்காம எங்களோட வாழ்க்கையில் அப்படியே செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அதிலிருந்து எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். பணி உள்ள நல்ல பண்புள்ள மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, ஒவ்வொன்றின் மூலமாக எந்த பண்புகள் நாடப்படுகிறதோ யா அல்லாஹ் அதை அடைந்த மக்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். பரிபூரணத்துவம் அடைந்த பண்புள்ள நல்ல குணமுள்ள மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரத்தை நல்லதாக்கி வச்சிரியா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ஒவ்வொரு நாள் மஜ்லிஸுகளையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். உயர்ந்த பயன்களை பெற்ற மக்கள் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.